வெல்கம் டு V2 யூடியூப் vlogs. இன்னைக்கு என்ன வீடியோனா ஃப்ரிட்ஜ் டூர். நான் கிச்சனில் தான் ஃப்ரிட்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறேன். மேலே ஃப்ரீசர், டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குன்ற மாதிரி எல்லாம் இல்லை. ஃப்ரீசரில் எப்பவும் பார்த்திங்கன்னா சாக்லேட் இருக்கும். என் வீட்டில் என் பொண்ணு இருக்கிறதால அவைலபிளாக இருக்கிறது என்னென்னா சாக்லேட்ஸ் இருக்கும். சாக்லேட் சாப்பிடுவாங்க மேடமு. ஆனால் இந்த கவர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் தான் க்ளீன் பண்ணணும். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ், அதுக்கப்புறம் இங்கே 2 பர்ஃபி இருக்குது. இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைக்கிறதுலாம் இங்கே தான் வைப்பாங்க, ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு வந்து. இந்த பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பாருங்கள், சாக்லேட் சாப்பிடுவாங்க, கவர்ஸ் எடுத்து போகணுன்னு கூட நினைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டர், பெரிய பட்டர் வாங்கி வச்சா அது ஓப்பன் பண்ணவனே ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால நான் இந்த மாதிரி சின்ன மினி பேக் இருக்கும் பார்த்தீங்களா, அமுலில் இந்த மாதிரி பேக் வாங்கி வச்சுருவேன். பட்டரு, சாக்லேட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை காட்டுறேன் பாருங்கள். வீட்டில் நிறைய கோகனட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுங்கள், அதை எடுத்துட்டு இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஃபேனில் இல்லை வெளியே ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது மாதிரி வச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல பாலும் வரும். பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர். என் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ பேசிக் நீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் பால் இருக்கும். நான் இதை ஃப்ளோர்ஸ் தான் சொல்லுவேன். இது கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபஸ்ட் ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு, இது தேர்ட் ஃப்ளோர். இந்தியன் ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இது வந்து தோசை மாவு, இது வந்து தோசை மாவு, இது வந்து வடை மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, நேற்று வச்ச கிரேவி கொஞ்சம் இருக்குது இதில். அதுக்கப்புறமா அது வந்து இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ண நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும், அதனால ஓப்பன் பண்ணல. கர்ம கர்ம என்ன இப்படி நாறுது? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸ். இப்போ தேர்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகலாம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேக்கு. இந்த கேக் கட் பண்ணி 3 days ஆச்சு. அதனால் இதில் கேக் இருக்குது. இதை தூக்கி போடணும், எடுத்து வெளியே வச்சிடலாம். அப்புறம் இது நேற்று வச்ச சாம்பார் இருக்கும். நீங்களே பாருங்கள், எங்கள் வீட்டில் 3 பேர் தாங்க இருக்கோம். 3 பேர், நானே, எங்கள் ஹஸ்பண்டு, என் பொண்ணு. அதனால் என்ன இருக்குன்னா, எதனா அதிகமாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே மீந்துடும். அதனாலே நான் கொஞ்சம் சமைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்ற பழக்கம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை, நான் மட்டும் தான் பண்ணுவேன். அதை இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த்து சரியாக இருக்கனால எதுவுமே பாக்ஸில் போட்டு வைக்கல. எல்லாமே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து கவரில் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பாக்ஸஸ்லாம் இருக்கும். இதில் வந்து மின்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னை கேரட் சாப்பிட சொன்னாங்கன்னு கேரட் பீட்ரூட் ஜூஸ் நான் நிறைய எடுத்துப்பேன். அதனால் அந்த கேரட் பீட்ரூட் இருக்குது. இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால் கவர்லேயே இருக்குது, நான் பாக்ஸில் போட்டு வைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா டொமேட்டோவுக்கு எப்போவுமே நீங்கள் இது மாதிரி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பாக்ஸில் போட்டு வச்சாலும் அடியில் ஒரு மாதிரி ஒரு கவர் ஆர் பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா எதனா அழுகாது சீக்கிரம். ஏன்னா நம்ம ஓவர் டெம்பரேச்சர்லாம் வச்சுட்டு இருந்தால் அழுகிடும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மின்ட்டு தான். என் வீட்டில் மின்ட்டு நிறைய யூஸ் பண்ணுவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி டோரை காட்டுறேன். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம், டோரில் இருக்குது. அதனால் நான் இதை வந்து எடுத்து கீழே வைக்கிறேன். ப்ரெட்டு, நூடல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பூ. எங்கள் வீட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பூஜை பண்ணுவாங்க. அதனால் வந்து பூ எப்போவுமே இருக்கும். பூ, இது வந்து பார்த்திங்கன்னா சம்பா ரவை, அப்புறம் சின்ன கூல்ட்ரிங்க்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா எக்கு, இங்கே அப்புறம் லெமன். நெக்ஸ்ட்டு டோரில் பார்த்திங்கன்னா இங்கே சாஸு. நான் வந்து வீட்லேயே மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் பண்ணுவேன். லிப் பாமு, மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் வந்து நான் ஆர்கானிக்காக வீட்லேயே பண்ணுவேன். அதனால் இதில் வந்து என்ன இருக்குன்னா கொக்கோ பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பட்டர் ரா பட்டர் இருக்குது. அந்த ரா பட்டர் வச்சு நான் மாய்ஸ்சரைசர் பண்ணுவேன். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஐடியா சொல்லுங்கள், பண்ணலாமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஓட்ஸு. ஊரில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பாக்ஸ் நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃப்ளார்ஸு, அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, நட்ஸு, பீனட்டு, நட்ஸு இதெல்லாம் வைக்க யூஸ் பண்ணுவேன். என் வீட்டில் எல்லாமே இருக்கும் நட்ஸு. பட் ஆனால் சாப்பிட தான் எங்களால் முடியாது, சாப்பிட டைம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தாச்சியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கேஷ்யூ நட், கிஸ்மிஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம் எல்லாமே இருக்கும். ஆனால் சாப்பிட தான் முடியாது. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜ் டோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃப்ளார்ஸு. இந்த ஃப்ளார்ஸ் ஏன் நான் இங்கே வைக்கிறேன்னா, ஃப்ளார்ஸு, சுகர் கூட நீங்கள் வைக்கலாம். சுகரு, மிளகாத்தூள் இதெல்லாம் வைக்கலாம். பிகாஸ் இங்கே வைக்கும் போது உங்களுக்கு என்னென்னா, நிறைய நாள் கெட்டு போகாமல் அந்த பூச்சி வடிக்கும்னு வாங்கல, அதில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது வடியாது. சுகர் கூட வெளியே வச்சா உங்களுக்கு வந்து இது வருதுன்றீங்களே, எறும்பு வரும் சம்டைம்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இது உள்ள வச்சா ஒன்றும் ஆகாது. இது வந்து இந்த பிக் பாக்ஸ் வந்து நான் வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் டோரில் இருக்கிறதும் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே. எங்கள் டிப்பிக்கல் இந்தியன் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குமோ அதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி என்னமோ ஒரு டைம் கிடச்சிது. ஃப்ரிட்ஜ் விலாக் முடிஞ்சிருச்சு. பாய். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.